இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் 90s கிட்ஸாகவும் 80s கிட்ஸாகவும் இருக்கலாம். தொழில்நுட்பம் வளரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் வளர்ந்ததாலேயே நீங்கள் சின்ன வயசில் பார்த்த நிறைய பொருட்களும் விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அழிஞ்சே போயிருக்கு. அப்படி உங்கள் காலத்தில் பார்த்த இன்னைக்கு அழிஞ்சிருக்கக்கூடிய அழிந்து போன நினைவுகளை தான் திரும்பி நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் யாதனனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் பூத் STD ISD PSO இந்த வார்த்தைகளை இந்த கால குழந்தைகள் கேட்டிருக்கே மாட்டாங்க. ஃபோன் பூத் அப்படிங்கிறது 2010க்கு முன்னாடி வரைக்குமே மிகப்பெரிய ஃபேமஸ். ஏன் நிறைய காதலர்களுக்கு அவங்களுடைய தாஜ்மஹாலாவே ஃபோன் பூத்து தாங்க இருந்திருக்கு. அந்த அளவுக்கு தெருவுக்கு தெருவு ஒவ்வொரு இடத்துக்குமே ஃபோன் பூத்தானது கட்டாயமாக இருக்கும். யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சாலுமே நம்ம டக்குன்னு ஓடி போய் ஃபோன் பூத்தில் பேசிட்டு வந்துடுவோம். இந்த ஃபோன் பூத்தானது பல பேருக்கு பல நினைவுகளை கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன நினைவுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஏரியாவில் ஃபோன் பூத் இருக்கும். பட் அந்த ஏரியாலே ஃபோன் பூத்தில் போய் அவங்க அவர்கிட்ட பேசினாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் மாட்டிப்பாங்கள்ல. அதனால் பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபோன் பூத்துக்கு போய் தான் பேசுவாங்க. அப்படி பக்கத்து ஏரியாவுக்கு போகிறதுக்காக என்னை கூப்பிட்டு போவாங்க. அது ஒவ்வொரு தடவை போகும்போது எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்கலாம் தோணும். பட் அங்கே போயிட்டு வந்தது இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. அந்த ஃபோன் பூத்தில் உட்காந்து பேசுகிறதெல்லாம் உண்மையிலே ஸ்டைலாக இருக்குங்க அந்த காலகட்டத்தில். பார்பி ஃபோன், இந்த ஒரு ஃபோனை யாருங்க மறந்துருப்பா? எல்லாருமே கண்டிப்பாக திருவிழா பக்கமெல்லாம் போனால் இந்த ஒரு ஃபோனை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட கண்டிப்பாக அடம் பிடிச்சிருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபோன் தான் இந்த ஒரு ஃபோனு. இந்த ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் யாரும் மறந்துருப்பா? கண்ணும் கண்ணும் நோக்கியா, தேவுடா தேவுடா, அப்படி போடு போடு, இந்த 3 பாட்டுமே எந்த அளவுக்கு படத்தில் ஃபேமஸ் ஆச்சோ அதே அளவுக்கு இந்த ஃபோன் மூலமாக ஃபேமஸ் ஆச்சு. என்கிட்ட இப்போ என்னதான் ஆண்ட்ராய்ட் ஃபோனை இருந்து அந்த ஃபோனில் என்ன வேணால் பண்ண முடிஞ்சாலுமே இப்போ வரைக்குமே இந்த ஃபோன் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நினைவுகளை இந்த ஒரு ஃபோனானது எனக்கு கொடுத்துருக்குங்க. ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது 2018க்கு முன்னாடி வரைக்குமே மிகப்பெரிய கல்லா கட்டக்கூடிய பிஸ்னஸாக இருந்துச்சு. நாடோடிகள் படத்தில் வசந்த் அப்படிங்கிற ஒரு ப்ளே பண்ண கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் வைக்கிறது தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம். அந்த அளவுக்கு ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான பிஸ்னஸாகவே இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் படையெடுத்து போய் நிறைய விஷயங்கள் ப்ரௌசிங் சென்டரில் செஞ்சோம். வைசிட்டி அப்படிங்கிற கேம் இங்கே ஃபேமஸ் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமே ப்ரௌசிங் சென்டர் தான். ப்ரௌசிங் சென்டருக்கு நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக போயிருக்காங்க. காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்காங்க, லவ்வர் கூட பேச போயிருக்காங்க, கேம் விளையாட போயிருக்காங்க. என்ன மாதிரி பசங்களாம் ஐயோ தெரியாம வளரிட்டானுங்களே, அந்த அளவுக்கு நிறைய விஷயத்துக்கு ப்ரௌசிங் சென்டர்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே இன்டர்நெட் கிடைச்சதுக்கப்புறம் ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படல. அதனாலேயே ப்ரௌசிங் சென்டர் பிஸ்னஸும் அழிஞ்சு போச்சு. அதனுடைய எண்ணிக்கையும் பெருமளவில் குறைஞ்சே போச்சு. விண்டேஜ் ஸ்கூல் பேக், இந்த ஒரு பேக்கை யாருங்க மறந்துருப்பா? இன்னைக்கு எத்தனை வகையில் டிசைனாக பேக் வந்தாலும் என்ன பொம்மை படம் போட்டு பேக் வந்தாலுமே இந்த ஒரு பேக்கை அடிச்சுக்கவே முடியாதுங்க. நிறைய பேர் பணம் வந்ததுக்கப்புறம் வாங்கக்கூடிய ஒரே பேக்னா அது இந்த ஒரு பேக் தான். இந்த பேக் மோஸ்ட்லி பச்சை கலரில் தான் எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த ஒரு பேக்கை போட்டு ஸ்கூலுக்கு போகிறது ஒரு தனி கெத்து தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பை வச்சுட்டு போயிருப்போம். என்னுடைய அண்ணன் 1வது 2வது படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு மஞ்சள் பை தான் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் போகும்போதெல்லாம் இந்த பேக்கெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த பேக் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பேக் வந்துட்டு வெவ்வேறு டிசைனில் வாங்க தொடங்கினாங்க. இந்த பேக் உண்மையிலே செம்ம ஃபேமஸ்ங்க. இந்த பேக் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கச்சா மேங்கோ பைட், early 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் கண்டிப்பாக இந்த கச்சா மேங்கோ பைட்டை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. செம்ம புளிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு மிட்டாயை இப்போ யாருமே கடையில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த மிட்டாய் மறைஞ்சு போனதையும் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த மிட்டாய் நிறுத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிட்டாயில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் எனப்படக்கூடிய அமிலமானது அதிகமாக இருந்திருக்கு. இதனாலேயே உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மிட்டாயை 2012ஆம் ஆண்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஆனது நிறைய வகையில் நடந்துச்சு. அந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மிட்டாயிலோட ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். அப்படி நடந்ததால தான் இந்த மிட்டாயானது மறைஞ்சு போயிருக்கு. நிறைய பேருக்கு இந்த மிட்டாய் பிடிச்சிருக்கும், எங்கே போயிருச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மிட்டாயானது பேன் செய்யப்பட்டிருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜாமெட்ரி பாக்ஸ், இப்போ ஜாமெட்ரி பாக்ஸ் வித்தியாசமான கலரில் வித்தியாசமான டிசைனில் நிறையவே இருக்கலாம். ஆனால் அப்போ 2 ஜாமெட்ரி பாக்ஸ் தாங்க தளபதி மாதிரி. ஒன்று கேமல் ஜாமெட்ரி பாக்ஸ், இன்னொன்று நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ். இந்த 2 ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருக்கவங்க நடுவில் ஒரு மிகப்பெரிய போட்டியே நிலவும். என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் தான்டா பெருசு, என்னோட ஜாமெட்ரி பாக்ஸ் தான்டா பெருசு அப்படின்னு மிகப்பெரிய போட்டியே நிலவும். மோஸ்ட்லி நிறைய காசு இருக்கிறவங்க வந்துட்டு கேமல் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவாங்க. கம்மியாக காசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குவாங்க. அதனாலே சண்டையெல்லாம் நிறைய நடந்திருக்கு, எங்கள் ஸ்கூல்லையும் நடந்திருக்கு. நான் வந்து நட்ராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறவன். நீங்கள் எந்த ஜாமெட்ரி பாக்ஸை சின்ன வயசில் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவி, கண்ணை மூடிட்டு டிவி ஒன்று யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள்
உங்கள் மனசுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு டிவி, அதாவது செவுத்துல மாட்டக்கூடிய டிவி வராது. அந்த டிவியானது பல்ஜாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்ல அந்த டிவியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு டிவினா அந்த மாதிரியான டிவிகள் தான். அப்போ ரொம்ப பெருசாக இருந்த டிவி இப்போ செவுத்துல மாட்டுற மாதிரி வந்திருந்தாலுமே அந்த பெருசாக இருக்கக்கூடிய டிவியில் நம்ம பார்க்குறது வந்துட்டு உண்மையிலே நல்லா தாங்க இருக்கும். என்னதான் அது பார்த்தது வந்துட்டு லோ குவாலிட்டியாக இருந்தாலுமே அது நமக்கு நிறைய நினைவுகளை கொடுத்துருக்கு. நிறைய திரைப்படங்களும் சரி, சக்திமான், கார்ட்டூன்ஸ் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு டிவியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தாம்சன் அப்படிங்கிற டிவி வச்சுருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த கம்பெனி டிவி வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து அதிகமாக டிவியில் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சுட்டி டிவி தான் அதிகமாக பார்த்தேன். நீங்கள் எந்த டிவியை சின்ன வயசில் அதிகமாக பார்த்தீங்க அந்த ஒரு பெரிய டிவியில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. லஞ்ச் பேக் இப்போல்லாம் நம்ம பசங்களுக்கு கலர்ஃபுல்லான நிறைய டிராயிங்ஸ் இருக்கக்கூடிய ஜிப்பு போடக்கூடிய அந்த லஞ்ச் பேக்கை தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். பட் நம்ம காலத்தில் யூஸ் பண்ண லஞ்ச் பேக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கூட பின்னலான லஞ்ச் பேக். நிறைய பேர் இந்த லஞ்ச் பேக்கை ஸ்கூலுக்கு கொண்டு போய் தான் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த லஞ்ச் பேக் ஆனது அந்த கூட பின்னக்கூடிய அந்த ஒயர் டைப்லேயும் இருக்கும், சில பேர்கிட்ட பிளாஸ்டிக் டைப்லேயும் இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஜிப்பு போடக்கூடிய லஞ்ச் பேக் இருக்கும். அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். இந்த ஒரு சாப்பாட்டு கூடைய கையில் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் பேக்கை முதுகுல மாட்டிக்கிட்டு ரோட்டில் போகக்கூடிய அந்த ஒரு சுகம் நம்ம எவ்வளோ கோடி சம்பாதிச்சு காரில் போனாலுமே கண்டிப்பாக வராதுங்க. அந்த அளவுக்கு நிறைய நினைவுகளை கொடுத்தது தான் இந்த ஒரு கூடை. நான் வந்துட்டு ஆரஞ்சு கலர் கூட வச்சுருந்தேன். நீங்கள் எந்த கலர் கூட வச்சுருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவிடி பிளேயரில் இல்லாத நினைவுகளாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தங்க டிவிடி பிளேயர் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கேஸ்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் போய் பார்ப்போம். திடீர்னு அவங்க அம்மா அப்பா கதவை தட்டுவாங்க. தட்டின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு அதை எப்படி வெளியெடுக்க முடியும்? அதை வெளியெடுக்கிறதுக்கு தளருவா. திடீர்னு அவங்க இருந்துட்டு டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மாட்டிக்கிட்டோம். நாமெல்லாம் ஓடி போயிடுவோம், நம்ம ஃப்ரெண்டு கண்டிப்பாக மாட்டிப்போம். அந்த மாதிரி நிறைய நினைவுகளை கொடுத்தது தான் டிவிடி பிளேயர். எங்கள் அப்பா டிவிடி பிளேயர்லாம் வச்சுருந்தாரு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா படங்கள் கேஸ்ட்டாக விடுவாங்கல்ல, எங்கள் அப்பா பழைய எம்ஜிஆர் படங்களுடைய கேஸ்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு டிவியில் போட்டு பார்ப்பாரு. நிறைய கேஸ்ட் வச்சுருந்தாரு. நாடோடி மன்னன், அதுக்கப்புறம் அடிமை பெண் அப்படிங்கிற மாதிரியான எம்ஜிஆர் படங்கள்லாம் வச்சுருந்தாரு. ஒவ்வொரு நாள் நைட்டுமே தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிஷனாக பார்த்துருவாரு. இப்போ அந்த கேசட் டிவிடி பிளேயர்லாம் இல்லாமல் போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. என்னதான் ஃபோனில் பார்த்தாலுமே அந்த கேஸ்ட்டை போட்டு அந்த சத்தத்தோட அந்த டிவிடியோடலாம் பார்த்தா அப்பா வேற லெவலாக இருக்குங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு வீடியோ. உங்களுடைய பழைய கால நினைவுகளை நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் சொன்ன இந்த 10 பொருட்களில் நீங்கள் எந்த விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான நினைவுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் அரமேதனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.